சார்லஸ் டார்வின் மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான்கிற தன்னுடைய ஆய்வு கட்டுரையை முதலில் வெளியிட்டு உலகையே அதிர வைத்த தினம் இன்று. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் நேரடியா கடவுளால படைக்கப்பட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருந்துச்சு. ஆனா மனிதன் எவல்யூஷனாலதான் உருவாயிருக்கான் அப்படிங்கிற தியரியை பல சயின்டிஸ்ட் முன் வச்சாலும் அதை அறிவியல் பூர்வமா ஆதாரபூர்வமா நிரூபிக்க முயன்றவர் சார்லஸ் டார்வின். 20 ஆண்டு காலம் ஆராய்ச்சியில இருந்த ஒரு மனிதர் எண்ணற்ற இடங்களுக்கு பயணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் ஆய்வு செஞ்சு மனிதனும் பரிணாம வளர்ச்சியால தான் வளர்ந்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவை 1858 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி தி ஜேர்னல் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த லினியன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிற இதழ்ல வெளியிட்டார். அதே நாள்ல இதே மாதிரியான எவல்யூஷன் ஆராய்ச்சியை ஆல்ஃபிரட் ரசல் வேலஸ்ங்கிறவரும் செஞ்சிருந்தாரு. அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையும் இதே இதழ்ல வெளியாயிருந்துச்சு. சார்லஸ் டார்வின் முன் வச்ச மனுஷன் குரங்கில இருந்து தான் வளர்ந்து வந்திருப்பான் அப்படிங்கிற தியரியும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டும் பெரும் பேசு பொருளா மாறுச்சு. அது பேசு பொருளா மட்டும் இல்லாம மாடர்ன் சயின்ஸையே மொத்தமா மாத்தி போட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய அதிகமான தேடல்ங்கிறது உருவாச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனடிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, மெடிசன் டெவலப்மெண்ட் எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் அடித்தளம் அமைச்சது டார்வின் உருவாக்குன அந்த எவல்யூஷன் தியரி தான். இப்படி உலகின் போக்கையை மாற்றி அமைத்த மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஆராய்ச்சி கட்டுரை வெளியான தினம் இன்று. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.